ஆப்ஷன் ட்ரிக்கி ட்ரேட் சேனல் மூலம் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நான் உங்கள் சந்தோஷ். இன்னைக்கு செப்டம்பர் 2ஆம் தேதி மார்க்கெட் எப்படி முடிஞ்சிருக்குன்னு ஒரு வியூ பார்க்க போறோம். நெக்ஸ்ட் எப்படி அடுத்த நாள் எப்படி இருக்குங்கிறத ஒரு வியூ பார்க்கலாம். இப்ப நிப்டி பாத்தீங்கன்னா நேற்று 11,470க்கு க்ளோஸ் ஆயிருந்தது. அதாவது 1ஆம் தேதி செப்டம்பர் வந்துட்டு 11,470 க்ளோஸ் ஆயிருந்தது. இன்றைய தினம் காலையில 9:15க்கு ஓபன் ஆன ரேட் பாத்தீங்கன்னா 11,485, கிட்டத்தட்ட 15 பாயிண்ட் வந்துட்டு கேப் அப் கொடுத்திருக்காங்க. இன்றைய ஹை பாருங்க 11,554, லோ பாத்துட்டீங்கன்னா 11,431, க்ளோசிங் பாத்தீங்கன்னா 11,543க்கு க்ளோசிங் ஆயிருக்கு. அப்ப நம்ம உடனே அனலைஸ் பண்ணணும். நேற்றைய ஹை நேற்றைய லோவோட கம்பேர் பண்ணணும். அப்ப நேற்றைய ஹை பாருங்க 11,553, நேற்றைய லோ பாருங்க 11,366. சோ இன்னைக்கு பாருங்க நேற்றைய லோ பிரேக் ஆகல. இன்னைக்கு நம்ம நிப்டியோட லோ 11,431, நேற்றைய லோ 11,366. அப்ப நேற்றைய லோ கட்ட நிப்டி வரல. அப்ப நேற்றைய லோ பாருங்க 11,366. அப்ப இன்னைக்கு 11,431 கிட்டத்தட்ட 70 புள்ளிகள். அப்ப 70 புள்ளிங்கிறது 0.75% வந்துட்டு நேற்று லோல இருந்து இன்னைக்கு லோ வந்துட்டு மேலதான் இருக்கு. அதே போல நேற்றைய ஹை 11,553, இன்னைக்கு பாருங்க அதே சேம் நேற்றைய கையை தாண்டி நிக்க முடியாம க்ளோஸ் ஆயிருக்கு. அப்ப இது வந்து இன்சைட் ரேஞ்ச் தான். நம்மளுக்கு பார்த்தோம் 31ஆம் தேதி ஆகஸ்ட் வந்துட்டு 11,794 ஹை, லோ பாத்தீங்கன்னா 11,325 நம்ம பார்த்திருந்தோம். அந்த ஒரு சிங்கிள் டேவோட இதை வந்து இன்னும் 2 நாளா பிரேக் பண்ண கிடையாது. அப்ப அந்த கேண்டில்குள்ளதான் இருக்கு. சோ 11,325க்கு கீழே போனா மார்க்கெட் நல்லா கீழே போறதுக்கு வாய்ப்பு இருக்கலாம். 11,794க்கு மேல போனா நல்லா மேல போறதுக்கு வாய்ப்பு இருக்கலாம். அப்ப அதற்கு முன்னாடி லோ பாருங்க 11,589, 11,540 ரெண்டு லோ இருக்கு. சோ மார்க்கெட் வந்துட்டு 11,554க்கு மேல போனா எப்படி இருக்குங்கிறத வந்து நாளைக்கு பார்த்தா தெரியும். ஏன்னா இந்த ஹையை பிரேக் பண்ணாலும் நம்மளுக்கு வந்துட்டு 11,617 அண்ட் 686 மட்டும் மேல போறதுக்குண்டான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. ஏன்னா இதற்கு முன்னாடி அதிகபட்ச ஹை பாத்தீங்கன்னா 11,561. சோ அதை பிரேக் பண்ணுச்சுன்னா 617 அண்ட் 686 மட்டும் நிப்டி போறதுக்கு வாய்ப்பு இருக்கும். ஆனா அதோட சப்போர்ட் பாருங்க 540 பிரேக் பண்ணுச்சுன்னா மீண்டும் 460 அண்ட் 423, 410, 362. சோ இந்த லோவெல்லாம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சோ மார்க்கெட்டோட சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸை முதல் மார்க் பண்ணிக்கோங்க. இன்றைய முடிவுல மார்க்கெட்டோட முடிவுல அதிக வர்த்தகமான ஆப்ஷன்ஸ் 11,500 கால். அப்ப 11,500 கால் அதிகமா வர்த்தகமானதுனால மார்க்கெட்டுக்கு ரெசிஸ்டன்ஸ் 11,500. அப்ப 11,500க்கு மேலதான் மார்க்கெட் க்ளோஸ் ஆயிருக்கு. அப்ப க்ளோஸ் ஆயிருக்கும் போது பாருங்க நேற்றைய க்ளோசிங் வந்து 71 ரூபா 11,500 கால். இன்றைய லோ பாருங்க 39 ரூபா வந்திருக்கு. ஹை 92 ரூபா ஹை போட்டிருக்கு. 81 ரூபா ப்ரீவியஸ் க்ளோஸ், அது இன்னைக்கு க்ளோசிங் ஆயிருக்கு. அப்ப நேற்றைய க்ளோசிங்கை விட வந்துட்டு 10 ரூபா அதிகமா க்ளோஸ் ஆயிருக்கு. அதே போல 11,600 கால் பாருங்க, உங்களுக்கு நேற்றைய க்ளோஸ் 30 ரூபாய், இன்னைக்கு 25 ரூபாய் க்ளோஸ் ஆயிருக்கு. இன்னைக்கு ஹை 34 ரூபாய். அப்போ வந்து பாருங்க நம்மளுக்கு 11,500 தாண்டியாச்சுன்னா 600 தான் ரெசிஸ்டன்ஸ் இருக்கு. சோ மார்க்கெட் நாளைக்கு வந்து 11,500 to 600க்குள்ள ஒரு மூவ்மெண்ட் இருக்க போது இது எப்படி வர்த்தகம் பண்ணலாம்ங்கிறது நீங்க முடிவு பண்ணிக்கணும். மார்க்கெட்டுக்கு சப்போர்ட் பாருங்க 11,400 அதிகமா அர்த்தமாயிருக்கு. நேற்றைய க்ளோஸ் 38, 9 ரூபாய்க்கு வந்திருக்கு. 11,500 புட்டு பாருங்க 72 ரூபாய், 25 ரூபாய்க்கு க்ளோஸ் ஆயிருக்கு. சோ புட்டு பயங்கரமான ஃபால் ஆயிருக்கு. அதாவது நேற்றைய க்ளோஸ்ல இருந்து கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 60 to 70% பிரைஸ் ஃபால் ஆயிருக்கு. ஆனா கால் ஆப்ஷன்ஸ் வந்து நேற்றைய க்ளோஸ்ல இருந்து ஒரு 10 to 5% கூட ஏறல. அப்படிங்கறது நீங்க இம்பாக்ட் பண்ணும்போது நாளைக்கு மார்க்கெட் வந்து பாத்தீங்கன்னா வைட் ரேஞ்ச் 11,400 to 11,600. ஆனால் 11,500க்கு மேல மார்க்கெட் வந்து ஒரு என்ன சொல்றது அதுக்கு கீழே போறதுக்கான வாய்ப்புகள் குறைவா தான் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சோ மார்க்கெட் வந்துட்டு 11,500ங்கிறது மேஜிக்கல் ஃபிகரா இருக்க போது, ரெசிஸ்டன்ஸ் 11,600, சப்போர்ட் வந்து 11,400 இருக்க போகுது. 11,500ங்கிறது ஒரு ஆவரேஜ், நல்ல ஒரு ஆவரேஜா இருக்க போகுது. சோ நாளைக்கு மார்க்கெட் வந்து இந்த இடத்துல சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸுக்கு இங்க என்ன சொல்றது இங்க அதிகமான டைமிங் வந்து மார்க்கெட் இங்க இந்த இடத்துல டிராவல் பண்ணும் அப்படிங்கறத நம்ம எடுத்துக்கணும். இன்னைக்கு நிப்டி பாருங்க, இன்னைக்கு நிப்டியோட ஏற்றம் பார்த்துட்டீங்கன்னா உங்களுக்கு 11,470 இருந்து 11,543 73 புள்ளிகள் ஏறி இருக்கு. ஆனா அதே மாதிரி நம்மளுக்கு ஃபியூச்சர் ஏறி இருக்கான்னு பாத்தீங்கன்னா இல்ல, 54 ரூபா தான் இன்னைக்கு ஏறி இருக்கு. சோ இதனால என்ன தெரியுது நம்மளுக்கு, மார்க்கெட் வந்துட்டு பிரீமியம் வந்துட்டு கொடுக்கல. மார்க்கெட் ஏறி இருக்கு, ஸ்பாட் ஏறின அளவுக்கு ஃபியூச்சர்ஸ் ஏறல. அப்ப ஃபியூச்சர்ஸ்ல அடுத்தடுத்த உண்டான பிரீமியம் இருக்கா அப்படின்னு பார்க்கும்போது பிரீமியம் அதுலயும் வந்து டெவலப் இல்ல. சோ இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க.
இது டெய்லி கேண்டில். நம்மளுக்கு இங்க பேரிஸ் என்கல்ஃப் கொடுத்திருக்கு டெய்லி கேண்டில். அதாவது அதற்கு முன்னாடி பார்த்துட்டீங்கன்னா இந்த கேண்டிலோட லோவை பாருங்க. 1 2 3 4 5 6 6 6 டேஸோட கேண்டில 1 டே வந்துட்டு க்ளோஸ் பண்ணிருக்கு. அப்போ இங்க வந்து செல்லிங் பிரஷர் வந்திருக்கு அப்படின்னு எடுத்துட்டா, மீண்டும் இது வந்து செல்லிங் பிரஷரோ ஆர் பேனிக்கா ஏதாச்சும் இருந்திருந்தா அடுத்த மார்க்கெட் வந்து இதுக்கு கீழே போயிருக்கணும். அது இல்லாம இந்த இடத்துல டோஜி பேட்டர்ன் அமைஞ்சிருக்கு. டோஜி பேட்டர்ன் அமைஞ்சு இன்று வந்து அதோட ஹையை பிரேக் பண்ணல. சோ மார்க்கெட் வந்து செல்லிங் பிரஷர் குறைவா தான் இருக்கு. செல்லிங் பிரஷர்ங்கிறது நீ 11,300 பிரேக் பண்ணும்போது தான் செல்லிங் பிரஷர் வரக்கு வாய்ப்பு இருக்கும். அதர்வைஸ் இந்த இடத்துல இருந்து சின்ன சின்ன புல்லிஷ் கேண்டில்ஸ் கொடுக்கறக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. சோ இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இது வந்துட்டு வீக்லி கேண்டில். இப்போ லாஸ்ட் வீக்கோட லோ பார்த்துட்டீங்கன்னா உங்களுக்கு ஓப்பன் லோ தான் லாஸ்ட் வீக். அது 11,409. ஸோ மார்க்கெட் அதை பிரேக் பண்ணி அதுக்கு மேல வந்துருச்சு. ஸோ நம்மளுக்கு இப்போ 11,600 டு 620 பிரேக் பண்ணுச்சுன்னா மீண்டும் சந்தை மேல போறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. இது மந்த்லி கேண்டில். இங்க பாருங்க, இங்க கொரோனா டயத்துல அந்த மார்ச் மாசத்தோட இறக்கம் இது. அதுக்கப்புறம் ஃபுல்லாவே புல்லிஷ் கேண்டில்ஸாவே கொடுத்துட்டு இருக்கு. இப்பவுமே பாருங்க மந்த்லி ஓப்பனுக்கு மேலதான் மார்க்கெட் ட்ரேட் நடந்துட்டு இருக்கு. சோ பிரேக் அவுட்ங்கிறது 11,300க்கு கீழே தான் மார்க்கெட் வந்தா ஃபால் வரும். அதர்வைஸ் இதுக்குள்ள ரேஞ்ச் பவுண்டா இருந்து மீண்டும் சந்தை மேல போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கலாம். ஏன்னா அந்த கொரோனா டயத்துல உண்டான கேண்டிலோட ஹை பார்த்துட்டீங்கன்னா 11,427. சோ அதைத்தான் 2 நாட்களா மார்க்கெட் சப்போர்ட் எடுத்து மேல வந்துட்டு இருக்குங்கிறத நம்ம பார்க்கலாம். அடுத்து பேங்க் நிப்டி. பேங்க் நிப்டி பார்த்துட்டீங்கன்னா செப்டம்பர் 2 செப்டம்பர் 1ஆம் தேதி நேற்றைய க்ளோசிங் பார்த்தீங்கன்னா 23,812. இன்னைக்கு பாருங்க 23,800 பிளாட் ஓப்பனிங் இன்னைக்கு ஆயிருக்கு. இன்னைக்கு ஹை பார்த்துட்டீங்கன்னா 23,924. இன்றைய லோ அதாவது 2ஆம் தேதி செப்டம்பர் லோ 23,491. க்ளோசிங் பார்த்துட்டீங்கன்னா 23,875க்கு க்ளோசிங் கொடுத்துருக்காங்க. நல்லா பாருங்க, நேற்றைய லோ 23,473. சோ நேற்றைய லோ இன்னைக்கு வந்து பிரேக் பண்ணல. 5 பாயிண்ட்ல மேல ரிட்டர்ன் எடுத்திருக்காங்க. அதற்கப்புறம் பாத்தீங்கன்னா நேற்றைய ஹை 24,199. சோ இன்று அதை பிரேக் பண்ணல. 23,924 தான் ஹை இருக்கு. சோ மார்க்கெட் நேற்றைய ரேஞ்சுக்கு உள்ளதா இருக்கு. இப்ப நேத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு மார்க்கெட் வந்து கிட்டத்தட்ட 700 புள்ளிகள் ஹைக்கு லோக்குள்ள வித்தியாசம் இருந்தது. இன்று பாத்துட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு கிட்டத்தட்ட 430 புள்ளிகள் தான் வந்துட்டு ஹைக்கு லோக்குள்ள வித்தியாசம். சோ லாங் வைட் ரேஞ்ச் வந்து இன்னைக்கு சுருங்கி இருக்கு அப்படிங்கிறது இம்பாக்ட நம்ம எடுத்துக்கணும். அதிகமான வர்த்தகம் பாத்தீங்கன்னா 24,000 கால் ஆப்ஷன், 23,500 புட் ஆப்ஷன். சோ மார்க்கெட்டோட ரெசிஸ்டன்ஸ் 24,000ல இருக்கு. மார்க்கெட்டோட சப்போர்ட் வந்து 23,500ல இருக்கு. சோ மார்க்கெட் வந்துட்டு இந்த பிரேக் அவுட்குள்ள தான் இருக்கணும். அப்ப இதுக்கு அடுத்த ரேஞ்ச் பாத்தீங்கன்னா 24,000 பிரேக் பண்ணுச்சுன்னா 24,500, 23,000. சோ மார்க்கெட்டோட வைட் ரேஞ்ச் பாத்தீங்கன்னா இப்போதைக்கு சமீபத்துல 23,000 டு 24,500க்குள்ள இருக்க போது. ஷார்ட் ரேஞ்ச் பாத்தீங்கன்னா 23,500 டு 24,000க்குள்ள பிளே பண்ண போகுது. அப்ப ஆப்ஷன்ஸ் பாருங்க, நேற்றைய க்ளோஸ் 272. மார்க்கெட் இன்னைக்கு புல்லிஷ்ல தான் முடிஞ்சிருக்கு அப்படிங்கறத நம்ம பார்த்திருக்கிறோம். ஆனால் 272 ரூபாய் ப்ரீவியஸ் க்ளோஸ் உள்ளது வந்துட்டு 150 ரூபாய்க்கு முடிஞ்சிருக்கு. அப்ப கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 50% பிரைஸ் ஃபால் ஆயிருக்கு கால் ஆப்ஷன். அதே புட் ஆப்ஷன் பாருங்க 23,500, 159 ரூபாய் நேற்றைய க்ளோஸ், இன்னைக்கு 61 ரூபாய்க்கு க்ளோஸ் ஆயிருக்கு. கிட்டத்தட்ட இவங்களும் பாத்தீங்கன்னா ஒரு 60% மேல பிரைஸ் ஃபால் ஆயிருக்கு. சோ இதுதான் ரொம்ப முக்கியம். நம்மளுக்கு வந்துட்டு ரெண்டு பக்கமே ஆப்ஷன்ஸ் பிரைஸ் ஃபால் ஆயிருக்கு. ஏன்னா நாளைக்கு கான்ட்ராக்ட் க்ளோசிங் அப்படிங்கிற வீக்லி கான்ட்ராக்ட் க்ளோசிங் நாளைக்கு இருக்கிறதுனால அந்த இம்பாக்டோட பிரீமியம் இப்படி கரைஞ்சிருக்கு. சோ நம்மளுக்கோட மார்க்கெட்டோட மூவ்மெண்ட் வந்துட்டு நாளைக்கு 23,500 டு 24,000க்குள்ள இருக்க போது. இதோட பிரேக் அவுட்ல தான் நம்ம டிசைட் பண்ணிக்கணும். அதே போல பேங்க் நிப்டி பாருங்க, இன்னைக்கு பாத்துட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு 60 பாயிண்ட்ஸ் வந்து நேற்றைய க்ளோஸ்ல இருந்து இன்னைக்கு ஏறி இருக்கு. இன்னைக்கு பாத்துட்டீங்கன்னா பேங்க் நிப்டி ஃபியூச்சர்ஸ் பாருங்க 17 ரூபா தான் ஏறி இருக்கு. அப்போ ஸ்பாட்டோட ஏற்றம் வந்து ஃபியூச்சர்ஸ்ல ஏறல. அதனால பிரீமியம் வந்து அந்த அளவுக்கு இம்பாக்ட் கொடுக்கல அப்படிங்கறத நம்ம இங்க கணக்குல எடுத்துக்கணும். டெய்லி கேண்டில்ல பாருங்க, இது வந்துட்டு பேரிஸ் என்கல்ஃப். ஆனா என்கல்ஃப் வந்து அந்த கேண்டிலோட மேலேயே வந்து க்ளோஸ் ஆயிருக்கு நம்ம பார்த்திருந்தோம். அதுக்கப்புறம் ஒரு பேரிஸ் கேண்டில் கொடுத்திருக்காங்க. அதுக்கு அடுத்தது இன்சைடு. சோ இது எல்லாம் இன்சைடா இருக்கிறதுனால மார்க்கெட் வந்து இன்னும் செல்லிங் பிரஷர் வரல அப்படிங்கறத எடுத்துக்கணும்.
அதே போல இது வந்து லாஸ்ட் வீக்லி கேண்டிலோட இது. ஸோ லாஸ்ட் வீக்கோட கேண்டிலோட இன்சைடுக்குள்ள தான் இருக்கோ இல்லையா, மார்க்கெட் வந்து இன்னும் செல்லிங் பிரஷர் இல்லை. அப்படி செல்லிங் பிரஷரா வந்தால் மீண்டும் 22,000 மட்டும் பேங்க் நிஃப்டி கீழே வரணும். அதற்கு முன்னாடி வீக்லி ஹையை பார்த்துட்டீங்கன்னா 23,200 அந்த ரேஞ்சில் இருக்கு. ஸோ அதற்கு கீழே வந்தா தான் ஒரு செல்லிங் பிரஷருக்கு உண்டான பேனிக்குள்ள மார்க்கெட் என்ட்ரி ஆகும். இப்போ வர வந்து மார்க்கெட் பேனிக் செல்லிங்குள்ள இல்லை அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கணும். இது மந்த்லி கேண்டில். ஸோ மந்த்லி கேண்டில் லாஸ்ட் மந்தோட க்ளோசிங் பார்த்துட்டீங்கன்னா உங்களுக்கு 23,756. ஸோ அதற்கு மேல இன்னைக்கு க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ மந்த்லி ரேஞ்ச் இன்னைக்கு வந்து 2 நாள் தான் ஆச்சு. செப்டம்பர் மாசம் தொடங்கி 1, 2. ஸோ அதோட மூவ்மெண்ட் இன்னும் டிசைட் ஆகல. ஸோ மார்க்கெட் வந்து இப்போதைக்கு செல்லிங் பிரஷர் வந்து உடனடியா இல்லைன்னு மட்டும் தெரியுது. அதனால பவுன்ஸ் பேக் மார்க்கெட் மேல கொடுத்துட்டே இருக்கிறாங்க. ஸோ நாளைக்கு வந்துட்டு கான்ட்ராக்ட் க்ளோசிங் இதனால 23,500 புட் அண்ட் 24,000 கால் என்னென்ன எப்படி மார்க்கெட் மூவ்மெண்ட் ஆகுது அப்படிங்க பார்த்து நீங்க வர்த்தகம் பண்ணீங்கன்னா உங்களுக்கு சிறப்பா இருக்கும். நிப்டிக்கு பாத்தீங்கன்னா 11,500ங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு மேஜிக்கல் ஃபிகரா இருக்க போகுது. ஸோ 11,500 டு 600 சப்போர்ட் வந்து 11,400ல இருக்கு அப்படிங்கிறது நமக்கு தெரியுது. ஸோ இதுல ஏதாச்சும் உங்களுக்கு டவுட்ஸ் இருந்தா என்னை கான்டாக்ட் பண்ணுங்க. என்னோட கான்டாக்ட் நம்பர் 9842610908 மற்றொரு நம்பர் 8144220532. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களோட ஃபீட்பேக்கை வந்து கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க. இது அனைத்துமே நம்ம வந்து பரிந்துரை எதுவுமே கொடுக்கல. மார்க்கெட்டை எப்படி வந்து பார்த்து வியாபாரம் செய்யணும் ஒரு பயிற்சிக்காகவே நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். ஸோ ரேஞ்ச் வந்து எப்படி நீங்க டிசைட் பண்ணணும், மார்க்கெட்டோட சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸை ஆப்ஷன்ஸோட ரேஞ்சில் நம்ம எப்படி எடுத்துக்கலாம் அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். இதன் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா எந்த செய்திகள் நியூஸ் பேஸ்டும் நம்மளுக்கு வேண்டியது இல்லை. பட் பியூர் டெக்னிக்கல் நம்மளுக்கு தேவையில்லை. நம்மளுக்கு இந்த இடத்துல மார்க்கெட்டோட சப்போர்ட் எங்க இருக்கோ அங்க பார்த்து பை பண்றோம், மார்க்கெட் எங்க ரெசிஸ்டன்ஸ் இருக்கோ அங்க எக்ஸிட்டா இருக்கும் நம்மளுக்கு தெரிஞ்சா போதும். சோ இதை பார்த்து நல்லா சிறப்பா பயிற்சி பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.